Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து ஒரு most requested வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். Dishwasher review. நம்ம சேனலில் கமெண்ட்ஸில் அடிக்கடி டிஷ்வாஷர் பற்றின கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். டிஷ்வாஷர் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுங்கள், அதில் எவ்வளோ தண்ணி செலவாகும், எவ்வளோ கரண்ட் எடுத்துக்கும், நம்ம பயன்படுத்துகிற கடாய் குக்கரெல்லாம் டிஷ்வாஷரில் கழுவ முடியுமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் டிஷ்வாஷர் பற்றின ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். டிஷ்வாஷர் பற்றின உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் இதில் பதில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீட்டுக்கு நான் Bosch 13 places டிஷ்வாஷர் தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இது ஸ்பான்சர்டு வீடியோ கிடையாதுங்க. நான் வாங்கி 4 மாதம் ஆகுது. நல்லா பயன்படுத்திட்டு என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது ஒரு சில்வர் கலர் டிஷ்வாஷர். மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வாஷிங் மிஷின் சைஸே தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிரானைட் ஸ்லாப் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே நான் கிரைண்டர் வச்சுருக்கேன், இதுக்கு கீழே டிஷ்வாஷர் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இந்த செட்டப் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுக்கு வாஷிங் மிஷின் போலவே தான் ஒரு இன்லெட் பைப் கொடுக்கணும் தண்ணி உள்ளே அனுப்புறதுக்காக. அதே மாதிரி ஒரு அவுட்லெட் பைப் இருக்குது. இப்போ இந்த டிஷ்வாஷரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாஷிங் மிஷின் போல் இல்லாமல் இது மேலே இருந்து கீழே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே பாத்திரம்லாம் அடுக்கிறதுக்காக இந்த மாதிரி 2 ரேக் கொடுத்துருக்காங்க. இது ட்ராயர் மாதிரி இப்படி வெளியில் இழுத்துக்கலாம், உள்ளே தள்ளிக்கலாம். நான் வாங்கியிருக்க டிஷ்வாஷரில் அட்ஜஸ்டபிள் ரேக் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கீழ் ரேக்கில் பெரிய பெரிய பாத்திரம்லாம் அடுக்கணும் அப்படின்னா மேல் ரேக்கை கொஞ்சம் மேலே தூக்கிக்கலாம், இல்லை கீழே இறக்கிக்கலாம். இந்த மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். மேல் ரேக்கை நம்ம தனியாக வெளியில் எடுக்க முடியாது, ஆனால் கீழ் ரேக்கை நம்ம ஃபுல்லாகவே வெளியில் எடுத்துக்கலாம். இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பிளேட்டு இல்லை டிஃபன் பாக்ஸ் மூடி அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது சின்ன சின்ன பொருளெல்லாம் அடுக்கும்போது இந்த ரேக்கை நம்ம பயன்படுத்திக்கலாம். வேண்டான்னா நம்ம இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு பெரிய பாத்திரங்களெல்லாம் அடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படின்னு நான் டீட்டெயில்டாக காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு ஃபோல்டபுள் ஸ்பூன் ரேக் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்ன சின்ன கரண்டி, ஸ்பூனு, டீ வடிகட்டி அதெல்லாம் இப்படி மாட்டி வச்சுக்கலாம். டிஷ்வாஷர் எப்படி பாத்திரம் கழுவுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சூடான தண்ணியை நல்லா ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணி கழுவும். அப்படி ஃபோர்ஸாக தண்ணி அடிக்கிறதுக்கு 3 ஃபேன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மேல் ரேக்குக்கு கீழே ஒரு ஃபேன் இருக்குது. அது போக மெஷினோட மேலே இங்கிருந்தும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஃபில்டர். நம்ம பாத்திரத்தை உள்ளே வைக்கும்போது ஏதாவது வேஸ்டெல்லாம் இருந்தால் அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம உள்ளே வைக்கணும். அதையும் மீறி கருவேப்பிலை அந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட்டு உள்ளே போயிருச்சு அப்படின்னா அது இந்த ஃபில்டரில் கலெக்ட் ஆயிரும். நம்ம ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை இதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். இது சால்ட் போடுற இடம். டிஷ்வாஷருக்குன்னு தனியாக சால்ட் கிடைக்கிது. இந்த சால்ட்டு தான் நம்ம பயன்படுத்தணும். நம்ம தண்ணியில் இருக்கிற உப்பு அளவை அதுவே சரி பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நம்ம சால்ட் ஃபில் பண்ணணும். நம்ம 1 கிலோ சால்ட் போட்டோம் அப்படின்னா 1.5 மாதம் வரைக்கும் வரும். இந்த சால்ட் தீர்ந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்பிளேல இண்டிகேஷன் வரும். அப்போ நம்ம திரும்பவும் ஃபில் பண்ணிக்கணும். இது சோப் பவுடர் போடுறதுக்கான இடம். டிஷ்வாஷருக்குன்னு தனியாக டிட்டர்ஜென்ட், ரின்ஸ் சைடெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. அதை தான் நம்ம இங்கே பயன்படுத்தணும். அதை பற்றி அப்புறமா நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போது நம்ம பாத்திரம் எல்லாம் உள்ளே எப்படி அடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி நிறைய பாத்திரம் தான் உங்களுக்கு லோட் பண்ணி காட்ட போகிறேன். அது எப்படி கழுவி இருக்குது அப்படின்னு நான் காட்ட போகிறேன். கீழே இருந்து தான் தண்ணி ஸ்ப்ரே ஆகும். அந்த ஸ்ப்ரே ஆகிற தண்ணி பாத்திரத்துக்குள்ளெல்லாம் படுற மாதிரி நம்ம இப்படி கவுத்து தான் பாத்திரம்லாம் அடுக்கணும். ஃபஸ்ட்டு டம்ளரெல்லாம் இந்த மாதிரி அடுக்கிக்கிறேன். டிஷ்வாஷருக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி பாத்திரத்தை அலசணுமா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்லை. நம்ம கருவேப்பிலை, மிளகா அந்த மாதிரி குப்பைகள் எல்லாம் மட்டும் எடுத்துட்டு நம்ம அப்படியே வச்சா போதும். நம்ம அலசணும்னு அவசியம் இல்லை. நான் பாத்திரம்லாம் அப்படியே அழுக்கோடு தான் வைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் அலசலை. கரண்டியெல்லாம் கிடைக்கிற கேப்பில் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம்.
ஸ்பூன் ஹோல்டர் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஸ்பூனு, கரண்டி, டீ வடிகட்டி எல்லாமே வச்சுட்டு இப்படி உள்ளே வச்சுக்கலாம். ஆனால் இது நிறைய இடம் எடுத்துக்குது அப்படிங்கிறதுக்காக நான் இது பயன்படுத்துறதில்ல. நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கு ஸ்பூன் ரேக்கு தான் பயன்படுத்துகிறேன். ஸ்பூனெல்லாம் இதில் மாட்டி வைக்கிறேன். நம்ம அழுக்கு பாத்திரங்களை கவுத்து வைக்கும்போது அதுலேருந்து தண்ணி எல்லாம் சொட்டும் இல்லைங்களா, அதெல்லாம் இந்த டிஷ்வாஷர் டோர்லேயே கலெக்ட் ஆயிரும். நம்மளுக்கு அந்த இடம் வந்து அழுக்காகாது. இப்போ கீழ் ரேக்கில் பிளேட் எல்லாம் வைக்கிறேன். குக்கர் வைக்கிறேன். பாருங்கள், இந்த பால் பாத்திரம் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக அந்த பாலாடையெல்லாம் படிஞ்சிருக்கு. நான் இதை அலசில் அப்படியே தான் வைக்கிறேன். இது வந்து பூரி சுட்ட கடாய், ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்குது. இது அப்படியே தான் நான் வைக்கிறேன். நான் குக்கர் மூடி கூட உள்ளே வைப்பேன். ஆனால் கேஸ்கட் இல்லாமல் பார்த்துக்குவேன். ஏன்னா கேஸ்கட்டில் சூடான தண்ணி படும்போது அது ஷேப் மாறிடுது. இந்த மிக்ஸி ஜார் பாருங்கள், உளுந்து வடைக்கு மாவு அரைச்சிட்டு அப்படியே வச்சுருந்தேன். ஃபுல்லாக காஞ்சிருக்கு. உள்ளே ஃபுல்லாக மாவு இருக்குது. இந்த ஓரங்கள்லாம் கூட மாவு இருக்குது. நான் இதை அப்படியே தான் வைக்கிறேன். எப்படி க்ளீன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல குழியாக இருக்கிறதால இங்கே வந்து தண்ணி தேங்கி நிற்கும். அந்த தண்ணி சூடாகவும் இருக்கும். அதனால் நம்ம எடுக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக எடுத்து அந்த தண்ணியை கீழே ஊற்றிக்கணும். இந்த மிக்ஸி ஜாரோட மூடி வந்து நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் இருக்கிறதால அதுவும் வைக்கிறேன். இப்போ நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து நம்ம வைக்க முடியும். டிஷ்வாஷர் சேஃப் பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து நம்ம உள்ளே வைக்க முடியும். டிஃபன் பாக்ஸ் எல்லாம் தாராளமாக வைக்கலாம். இது வந்து ஆயில் கேனு, ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்குது. இந்த மேலே இருக்கிற மூடியிலையும் ரொம்ப எண்ணெய் பிசுக்கு இருக்குது. இதையும் நான் உள்ளே வைக்க போகிறேன். இந்த சிலிக்கான் ப்ரஷ் கூட நான் இதில் மாட்டி வைக்க போகிறேன். ஒரு கிளாஸ் பவுல் வைக்கிறேன். டீ ஃபில்டர் வைக்கிறேன். ஸோ கிடைக்கிற கேப்லலாம் நம்ம வந்து வைக்கலாம். இதில் தண்ணி படுமா அப்படின்னு யோசிச்சு வைங்க. இப்போ அவ்வளோதான், 2 ரேக்லேயும் நம்ம வந்து பாத்திரம் அடுக்கிட்டோம். இப்போ டிஷ்வாஷரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் கண்டிப்பாக செக் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன் வந்து நல்லா சுற்றுதா இல்லை ஏதாவது தட்டுதான்னு நம்ம வந்து செக் பண்ணணும். ஃபேன் நல்லா சுற்றுனா மட்டும்தான் தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணும். அதனால் நம்ம இப்படி சுற்றும் போது ஏதாவது ஸ்பூனோ ஏதாவது ஒன்று தடுத்துட்ருக்கு அப்படின்னா அந்த ஃபேனை சுற்ற விடாது. இப்போ பாருங்கள், இந்த ஸ்பூன் வந்து தடுத்துட்ருக்கு, ஃபேன் சுற்றலை. அப்போ வந்து நம்மளுக்கு அந்த லோடு வந்து சரியாகவே க்ளீன் ஆகாது. அதே மாதிரி கீழ் ஃபேனும் சுற்றுதா அப்படின்னு நம்ம நல்லா செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம டிட்டர்ஜென்ட் போட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டிட்டர்ஜென்ட் கம்பார்ட்மெண்ட். இதில் வந்து நான் 2 ஸ்பூன் அளவு டிட்டர்ஜென்ட் போட்டுக்கிறேன். இங்கே வந்து கொஞ்சமாக ரின்ஸ் சைடு ஊற்றிக்கிறேன். சில சமயம் நம்ம உப்பு தண்ணியிலலாம் பாத்திரம் கழுவி வச்சுருப்போம். அது காஞ்சதுக்கப்புறம் பார்த்தா வெள்ளையாக உள்ளே படிஞ்சிருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ரின்ஸ் சைடு ஊற்றுறது. இப்போ இந்த பாத்திரம்லாம் நம்ம எப்படி அடுக்கி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். எந்த பாத்திரமும் நகர்ந்து போகாது. மிஷின் வந்து வைப்ரேட் ஆகாது. ரொம்ப சத்தமும் போடாது. தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற சத்தம் மட்டும்தான் கேட்கும் நம்மளுக்கு. இது நாய்ஸ்லெஸ் ஆப்ரேஷன் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோதான், நம்ம டிஷ்வாஷரை க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மோட்ஸ் இருக்குது. எக்கோ மோட், ஆட்டோ, இன்டென்சிவ் கடாய், எக்ஸ்ப்ரெஸ் பாக்கிள், ப்ரீ ரின்ஸ், அந்த மாதிரி நிறைய மோடு இருக்குது. நீங்கள் என்ன பாத்திரம் வச்சுருக்கீங்க, எவ்வளோ அழுக்காக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இந்த மோடு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர உங்களுக்கு வந்து டிலே டைமர் இருக்குது. இப்போ டிஷ்வாஷரை ஒரு 3 மணி நேரம் கழித்து ஆன் பண்ணு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி டிலே டைமர் செட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் மொபைல்லேருந்து ரிமோட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வைஃபை வழியாக நம்ம ரிமோட் ஸ்டார்ட்டும் பண்ணிக்கலாம். ஹாஃப் லோடு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஃபுல் லோடு இல்லை, கொஞ்சம் தான் பாத்திரம் இருக்குது அப்படின்னா நம்ம ஹாஃப் லோடு சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்மி நேரத்தில் அதை சுத்தம் பண்ணி கொடுத்துரும். இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல வந்து எந்த செட்டிங் எதுக்கு பயன்படுத்துறதுன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே பார்த்து நம்ம ஒவ்வொரு முறையும் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி நான் வந்து நிறைய பாத்திரம் வச்சுருக்கேன். எண்ணெய் பிசுக்காக இருக்கக்கூடிய பாத்திரம் வச்சுருக்கேன். அதனால் நான் வந்து இன்டென்சிவ் கடாய் மோடு சூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் லாங்கஸ்ட் சைக்கிள், 1.25 மணி நேரம் ஆகும். இப்போ டிஷ்வாஷர் ஓடிட்டு இருக்கும்போது நடுவில் கரண்ட் போயிடுச்சுன்னா மறுபடியும் முதல்ல இருந்து ஓடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது வந்து எங்கே விட்டுச்சோ அங்கேருந்து ரெஸ்யூம் பண்ணிக்கும். இப்போ பாருங்கள், இன்னும் 50 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது. இப்போ கரண்ட் போயிருச்சு அப்படின்னா திரும்பவும் ஆன் ஆகும்போது எங்கே விட்டுச்சோ அங்கேருந்து தான் ஓடும், முதல்ல இருந்து ஓடாது.
ஆனால் இந்த ஃபெசிலிட்டி வந்து ஒரு சில பிராண்டில் இல்லை, அது விசாரித்து வாங்கணும். இப்போ இந்த சைக்கிள் ஓடி முடிக்கிறதுக்குள்ளே டிஷ்வாஷருக்கு வாங்க வேண்டிய அந்த சால்ட்டு பவுடர் எல்லாம் பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த டிஷ்வாஷருக்கு சால்ட், ரின்சைடு, டிட்டர்ஜென்ட் அப்படின்னு 3 விஷயம் வாங்க வேண்டியது இருக்குது. இந்த சால்ட் வந்து 1 கிலோவை நம்ம மொத்தமாக லோட் பண்ணணும். ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ரின்சைடு வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். டிட்டர்ஜென்ட் வந்து நம்ம டெய்லியும் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து ஃபினிஷ், ஐஎஃப்பி, ஃபார்ச்சூன் அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் நம்மளுக்கு கிடைக்குது. நான் வந்து ஃபினிஷும் ஐஎஃப்பியும் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து டிஷ்வாஷர் டேப்லெட். இதில் வந்து டிட்டர்ஜென்ட், சால்ட், ரின்சைடு எல்லாமே இருக்கும். நம்ம தனித்தனியாக போடாமல் இந்த ஒரு டேப்லெட் மட்டும் இந்த இடத்துல வச்சா போதும். இது வந்து டிட்டர்ஜென்ட் அளவு தெரியல அந்த மாதிரி கன்ஃபியூஷன் எல்லாம் இல்லாமல் நம்ம ஜஸ்ட் இந்த ஒரு டேப்லெட் வச்சாலே போதும். இப்போ டிஷ்வாஷர் ஓடி முடிச்சிருச்சு. நம்ம பாத்திரம் எல்லாம் எடுத்து பார்க்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணும்போது அப்படியே சூடாக காற்று வெளியில் வரும். உள்ளே வந்து பாத்திரம்லாம் ரொம்ப சூடாக இருக்கும். நம்ம கையில் எடுக்கும்போது நல்லா சூடாக இருக்கும், ஆனால் ட்ரையாக இருக்கும். நம்ம பாத்திரத்தை எடுத்து அப்படியே ரேக்கில் அடுக்க முடியும். நம்ம காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம திறக்கும் போதே உள்ளே வந்து பாத்திரம்லாம் சுத்தமாக ட்ரையாக இருக்கும். எண்ணெய் பாத்திரம் பாருங்கள், துளி கூட எண்ணெய் பிசுக்கே இல்லை, பளிச்சுன்னு சுத்தமாயிருச்சு. செராமிக், கிளாஸ் எல்லாம் கூட ரொம்ப புதுசு மாதிரி பளிச்சுன்னு க்ளீன் ஆகி வந்துடும். டம்ளர் எல்லாம் நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணியிருக்கு. இந்த டீ வடிகட்டி பாருங்கள், இது ஒரு 6 வருஷம் பழைய டீ வடிகட்டி. நம்ம கையில் தேய்ச்சா அந்த ப்ரௌன் கலர் இருந்தே இருக்கும், ஆனால் நம்ம டிஷ்வாஷரில் கழுவும் போது அது பளிச்சுன்னு போயிடுது. இப்போ இந்த மிக்ஸி ஜார் பாருங்கள், நான் எவ்வளோ அழுக்காக வச்சேன், ஃபுல்லாக மாவாக இருந்தது. இப்போ வந்து நீட்டாக க்ளீன் ஆயிருச்சு. ஆனால் நான் சொன்ன மாதிரி எடுக்கும் போது இப்படி தண்ணி தேங்கி இருந்தது. அதை வந்து கேர்ஃபுல்லாக எடுத்து கீழே கொட்டிடணும். இப்போ பாருங்கள், அந்த பால் பாத்திரம் நான் எவ்வளோ அழுக்காக உள்ளே வச்சேன், ஆனால் பளிச்சுன்னு சுத்தமாக வந்திருக்கு. குக்கரும் நல்லா க்ளீனாக வந்திருக்கு. ஆனால் குக்கரை கவுத்தி வைக்கும் போது இந்த இடத்துல ஒரு குழி மாதிரி இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து தண்ணி தேங்கி இருக்கும். அதை நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்து கீழே ஊற்றிடணும். தண்ணி எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி செலவு நம்மளுக்கு ரொம்பவே கம்மி. இது வந்து தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி தான் கழுவும் அப்படிங்கிறதால 4 லிட்டர்லேருந்து 15 லிட்டர் தண்ணி தான் செலவாகுது. நம்ம என்ன மோடு சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி யூஸ் பண்ணுது. ஆனால் இதே ஒரு லோடு பாத்திரத்தை நம்ம கையில் தேய்ச்சி கழுவுறோம் அப்படின்னா 60லேருந்து 90 லிட்டர் தண்ணி நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தண்ணி செலவு வந்து ரொம்பவே கம்மி. இது போக கரண்ட் எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோடுக்கு 1 யூனிட் வரைக்கும் கரண்ட் எடுத்துக்குது. இது வந்து நம்ம வாஷிங் மிஷின் பயன்படுத்துகிற மாதிரியே தான், ரொம்ப அதிகமாக ஒன்றும் கரண்ட் எடுத்துக்கிறதில்ல. இப்போ டிஷ்வாஷரில் என்னென்ன பாத்திரமெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வைக்கலாம், செராமிக் வைக்கலாம், கண்ணாடி பாத்திரம், குட் குவாலிட்டி பிளாஸ்டிக்கு எல்லாமே வைக்கலாம். இதில் வந்து அலுமினியம், இரும்பு, வுட்டு இந்த 3ம் வைக்க முடியாது. நான்ஸ்டிக் பாத்திரம் வந்து டிஷ்வாஷர் சேஃபாக இருந்தால் வைக்கலாம், லோ குவாலிட்டி நான்ஸ்டிக்காக இருந்தால் வைக்க முடியாது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கரை பிடிச்ச பாத்திரம், அடி பிடிச்ச பாத்திரமெல்லாம் க்ளீன் பண்ணுறதில்ல. இப்போ டீ போட்ட பாத்திரம் இல்லை ஏதாவது அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா, ரொம்ப அடர்த்தியான கரை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து டிஷ்வாஷரில் 100% சுத்தமாகாது. நம்ம கையில் தேய்க்கிற அளவுக்கு அது சுத்தமாகாது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் கரைகள். அதனால் அந்த மாதிரி பாத்திரம் மட்டும் நான் கொஞ்சம் ஸ்டீல் நார் போட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வச்சுப்பேன். இந்த டிஷ்வாஷர் நான் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபர் கோடு யூஸ் பண்ணி, கிரெடிட் கார்டு ஆஃபரெல்லாம் யூஸ் பண்ணி 40,000க்கு நான் வாங்கினேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்வாஷரில் பயன்படுத்தக்கூடிய டிட்டர்ஜென்ட், சால்ட், ரின்சைடோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணி வாங்குங்க. ஏதாவது கிரெடிட் கார்டு ஆஃபரெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணி கம்மி ரேட்டுக்கு வாங்க முடியுமான்னு பாருங்கள். நான் இந்த வீடியோவில் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு டிஷ்வாஷர் வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறதுக்கு நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையானும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.